வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி அவளை பற்றி நான் இங்கே பேச போகிறதில்ல. அவள் பக்கத்தில் இருக்கிற சிஎம் பங்கை பற்றி நான் இங்கே பேச போகிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் பார்த்துட்டோம்னா ஏஜேலி என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏஜேலி ரிங்குள்ளே வந்துடுவாங்க. அதில் பார்த்துட்டோம்னா சிஎம் பங்கு கூட ஸ்டேடியத்துக்கு வந்துருப்பாங்க. சிஎம் பங்கு பார்த்தோன்னே ஆடியன்ஸ் எல்லாருமே சிஎம் பங்க் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சிஎம் பங்க் சொல்லிட்டாரு. சிஎம் பங்கு வந்து பார்த்துட்டோம்னா ஆடியன்ஸ் பார்த்து சொல்கிறாங்க, ஹலோ எவரிபடி, நான் தான் ஏஜேலியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் சொல்லியிருப்பாங்க. நான் இங்கே நேரத்தை வீணடிக்க போகிறதில்ல. என்னோடய டைமும் சரி, உங்களோட டைமும் சரி. அவள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு மக்களோட ஆதரவு அதிகமாகவே இருக்குது. உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆடியன்ஸான உங்களுக்கு நான் எப்படி இருக்கேங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் அவளை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மக்களான உங்களுக்கு அவளோட பேர் நிச்சயமாக தெரியும். அது என்னன்னா, அதை ஆடியன்ஸான அவங்களே சொல்லிட்டாங்க, ஏஜேலி அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ சரி, நான் எப்படி ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இங்கே டீம் லீடர் யாருப்பா? ஹூஸ் த காய்? சொல்லுங்க, யாரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. பெகி, நீ ஸ்டார்ட் பண்ணுறியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். நான் இந்த நிறுவனத்தில் மைக்ரோஃபோன் மூலயமா தான் நான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரிங்கில் அவங்கள பற்றி நான் நினைக்கிறேன். அதை மக்கள் முகத்துக்கு நேராக இதை சொல்கிறேன். ஏன்னா நான் உன்னோட முதுகுக்கு பின்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியல உங்கள் 2 பேர்த்த பற்றியும் பேசுகிறதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஆமாம், உங்கள் முட்டாள்களை பிடிச்சிக்கங்க. ப்ளீஸ் கம் ஆன். உங்கள் முகத்தில் அடித்த ஸ்டைல்கள் உலகம் முழுசும் நீங்கள் அதை தெரிஞ்சிருப்பீங்க. முட்டாள்களே, கம் ஆன். என்னமோ நீங்கள் தான் பெரிய பிரபலமான கப்பல் மாதிரியும் ரொம்ப பெரிய மல்யுத்த ஜோடினும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க முடியலையா? ஆனால் அந்த வெளிச்சத்தை அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் 2 பேரும் வரும்போது ஒரு மியூசிக் அது என்னது ரொம்ப மோசமான பாடல் நான் கேட்க வேண்டியது இருந்துச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் நீங்கள் ஒன்று முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது. சாட்டர்டே டேக் டீம் மேட்ச் நடக்கும். டேக் டீம் மேரிடான நீங்கள் உங்களோட ஈகோவை தலையிட விடுவீங்களா? எனக்கு ஈகோவா? ஓ நோ. ஷட் அப் மக்களே, வாயை மூடுங்க மக்களே. சிஎம் பங்க் ஈகோவை பார்த்து பேச விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். எங்களை பார்த்து நீங்கள் விரல் நட்டுறீங்க இல்லை? என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்ததுலையே ஒன்றை மாதிரி ஒரு சுயநலவாதி யாரும் இல்லை. அந்த டைமில் வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து சித்ரோலன்ஸுக்கு பேட் வேர்ட்ஸாக திட்டிருப்பாங்க போல். அதை கேட்ட பிக்கிலிஜி, என்னோடய அன்பான ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பாங்க. அதை கேட்ட சித்ரோலன்ஸ், தேங்க்யூ. இந்த மக்களுக்கு முன்னாடி நான் ஒன்று செய்ய போகிறேன். அது ஒரு சுயநலவாதியானா அதை செய்யறதை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது என்னன்னு பார்த்துட்டோம்னா, சிஎம் அங்கே பாராட்டு தெரிவிக்க போகிறேன். இதுவே சிறந்த முடிவு. ஆனால் உங்களோட வாழ்நாளில் இது வரைக்கும் அதை நீங்கள் செஞ்சதே இல்லை. அது உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, நீ எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நான் ஹெவி வெயிட் சாம்பியன்.
வணிக ரீதியாக பொறுத்தவரை அவளை இங்கே டபிள்யூடபிள்யூவில் கொண்டு வர்றது தவறு. நீங்கள் இந்த டபிள்யூடபிள்யூவில் இருந்த மீதி இருக்கிற வாழ்க்கையும் இருக்கிற நாட்களில் நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க. ஏஜேல சொல்கிறாங்க, இல்லை 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 இல்லை, அந்த தவறு என்னுடையதாக இருந்தால் உன்னோட ஒய்ஃபு உன்னோட மனைவியை உமன் ஷீல்டாக யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ கூட நீ பின்னாடி தான் நிற்கிற. நீ திரும்ப வருவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அவரும் சரி நானும் சரி நீ திரும்ப வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நீ 10 வருஷமாக என்னால் உண்மையாலுமே என்னால் நம்ப முடியலை. இவ்வளோ பொறுப்பற்றவங்களாக இருப்பீங்க நீங்கள் சிஎம் பாங்க்.